இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, ராமன் கையிலே இருக்கிற வில்லுக்கு கோதண்டம்னு பேருன்னு நாம சொல்றோம். ஆனா எங்கேயுமே கம்பன் ராமாயணத்துல அந்த வில்லுக்கு கோதண்டம்னு பேருன்னு சொல்லவே இல்லை. சில பேருக்கு தானாகவே அப்படி ஒரு பேர் வந்து விடுகிறது. இவன் கோதண்டத்தில் இருந்து இவ்வளவு அம்புகள் பாய்கின்றன, எதுவும் எந்த வகையிலும் கும்பகர்ணனை சாய்க்கவில்லை. இது ராமனுடைய வீரத்தை மட்டுமா காட்டுகிறது? கும்பகர்ணன், அருமை பெருமக்களே, ராமனை பொறுத்த வரைக்கும் ஒருவரை வீழ்த்துவது என்றால் ஒரே ஒரு அம்பில் முடிப்பான். வாலிக்கு ஒரு அம்பு, மாரீசனுக்கு ஒரு அம்பு, மராமரம் ஏழையும் எய்தது ஒரு அம்பு, தாடகைக்கு ஒரு அம்பு. ஒற்றை அம்பில் எதிரே இருக்கிற பகைவரை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் படைத்த ராமனுடைய வில்லில் இருந்து ஆயிரக்கணக்கில் அம்புகள் சென்ற பொழுதும் கும்பகர்ணன் அங்கே கம்பீரமாக நின்று போர் செய்கிறான் என்றால் கும்பகர்ணனுடைய வீரம் எவ்வளவு சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று ஒரு அம்பு பறக்கும் காட்சியில் இருவர் வீரத்தையும் ஒரு சேர விளக்குகிறார். ஆனா கம்பனுக்கு கொஞ்சம் ராமனை விட கும்பகர்ணன் வீரத்தில் சிறந்தவன்னு காட்டணும்னு ஆசை. அதனால அப்படி போற போக்கில் ஒரு காட்சியை வைக்கிறான் பாருங்க. அவனுடைய 2 கைகளையும் ராமன் வீழ்த்தி விடுகிறான், 2 கால்களையும் வீழ்த்தி விடுகிறான். அதற்கு பிறகு அவன் செய்த காட்சி இருக்கிறதே, வாயினால் சில அப்படியே வாயினால கவி எதிராக இருக்கிறவன் மீது பாறையை எறிந்தானா, வள்ளலும் மலர்க்கரம் விதிர்ப்புற்றான் அப்படின்னு. ராமனுடைய கைகளே வினாடி நேரம் விதிர்ப்புற்றன என்றால் இப்படி சொல்லுகிறேன், கும்பகர்ணனுடைய மகத்தான வீரத்திற்கு கம்பன் என்னும் கவி சக்கரவர்த்தி தருகிற ஸ்டாண்டிங் ஓவேஷன் அந்த வார்த்தை வள்ளலும் மலர்க்கரம் விதிர்ப்புற்றான் என்று.